இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னதாங்க இப்போ எடுத்து நடக்க போகுது இந்த கதைகளுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா இப்போ சத்யா பணத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. பணத்தை திருப்பி கொடுத்ததுனால நல்லவர் ஆயிடுவாரா அப்படின்னா கிடையாது. இவரால் தான் இப்போ இத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளார மீனாவும் முத்துவும் அவ்வளோ தூரம் பாசமாக காதலாக திருப்பி கல்யாணம்லாம் பண்ணி தான் எங்கள் கல்யாண நாள் எங்கள் ஃபோட்டோ இவ்வளோ பெருசாக ஃப்ரேம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் போனார் அந்த கடைக்கு. அந்த ஃபோட்டோ பிரிண்டர் எடுக்க போன கடையில் ஆன பிரச்சனையில் அங்கே அவங்க உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன், இவங்களோட நகை தான் பணத்தை தான் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த வீடியோவை போட்டு காமிச்சு சத்யா தான் திருடுன்னு தெரிஞ்சதுலேருந்து எல்லா கலைபுரமும் நடந்துருச்சு. ஸோ இப்போ இவர் பணத்தை கொடுத்தாரு, அதனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ ஏற்கனவே சத்யா பேசுகிற விதம், பழகிற விதம், ஒவ்வொரு விஷயமே மாறிடுச்சுங்கிறது முத்துக்கு தெளிவாக தெரியுது. முத்துக்கு கொஞ்சோண்டு அறிவு இருக்குமோ அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணாமல் கையில் வச்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். கையில் வச்சுக்கிட்டு இதை வச்சு நாளை பிறகு ஏதாச்சும் திருப்பி இன்னும் பிரச்சனை ஆச்சு, ஏதாச்சும் நம்ம மீனாவுக்கு முத்துக்கடையில் பிரச்சனை வரும்போது அம்மா சாமி இந்த பாருமா இதை பார்த்தா தெரியுதா, உன் தம்பி ஒரு திருட்டு பயல், இவன் திருந்திட்டான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் அந்த சிட்டி கூட சேர்ந்து எங்கள் அம்மாவோட பணத்தை திருடினாங்கிறது தான் கையை போட்டு உடச்சான்னு நினச்சேன். ஏன்னா அவன் காலேஜுக்கும் போல ஒன்றுத்துக்கும் போல உட்காந்து வெட்டியாக போய் சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாத்தையுமே அவன் படிக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்லை. படித்து வேலைக்கு போனால் என்ன ஒன்றை மாதிரி தான் வேலைக்கு போய் கம்மியாக மாசம் சம்பளம் வாங்கணும், இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது தான் என்னோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறத முத்து மீனாட்ட சொன்னால் முடிஞ்சிடும் இந்த பிரச்சனை. ஆனால் இப்போவே ஒரு 2 வாரமாக உட்காந்து அழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ ரொம்ப சந்தோஷமாக தாலியெல்லாம் திருப்பி கட்டி தங்கத்தாலி கட்டி அந்த ஒரு ரொமான்ஸ் போர்ஷன்லாம் நடந்துச்சோ அப்போவே நமக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. என்ன ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குதே அப்படிங்கும் போதே உருட்டி விட்டாங்க கீழே. உருட்டி விட்டு இப்போ பரிதாபமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க மீனா. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ அடுத்த கட்டமாக இப்போ விஜயாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் என்ன அப்படின்னா இவங்களை வீட்டை விட்டு துரத்துறது தான் பிளானாக இருக்குது. அதுலேயும் இந்த பூக்கடை விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. 2 உறுத்தல் அதில். ஒன்று, வீட்டில் வேலை செய்யாமல் இங்கேயே மீனா என்ன பண்ணுறா அப்படின்னா கீழே போயிடுறா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. போயிடுறா வந்துடுறா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு கைக்கு காசு வருதுங்கிறது அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது. இன்னும் அவள் கையில் காசு இருக்கிறனால ரொம்ப ஆடி நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒன்று தோணுது. இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், இங்கே தங்கிடுவாங்களோ, இந்த பூக்கடையை போட்டு இங்கே செட்டில் ஆகி இங்கே தங்கிடுவாங்களோ. இப்போ எப்படியே ரூமை விட்டு வெளில அனுப்பிட்டோம், நிறைய வேலை கொடுத்துட்டோம், திட்டிகிட்டே இருக்கோம், அப்பயும் எங்கேயும் போக மாட்டாங்க. புருஷனும் முன்னாடி கிளம்பி போய் நம்ம மூஞ்சில் முடிக்காமல் தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வேளை இவங்களே கால் பண்ணி கார்பரேஷன் கால் பண்ணுறாங்க இங்கே அனுமதி இல்லாமல் பூக்கடை வச்சுருக்காங்கன்னு ஏதாவது சொன்னால். ஏன்னா பூக்கடை எப்படி இருந்தாலும் வெளியே இருக்குது, பிளாட்ஃபார்மில் இருக்குது. இவங்க வீட்டு வாசலில் இருந்தால் கூட அது வெளியே தான் இருக்குது. ஏன் வீட்டு வாசலில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறது இல்லை அப்படின்னா அந்த பூக்கடையை பற்றி ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த பூக்கடையை தூக்கி வேற எங்கேயாச்சும் வைக்கணும் அப்படின்னு வேணும்னே ஒரு சின்ன சில்லற காரணங்களுக்காக இல்லை யாராச்சும் பூ வாங்க வந்தவங்க ஏதாச்சும் குட்டியாக ஏதாச்சும் குடிச்சு கலாட்டம் பண்ணாங்க அப்படின்னா அந்த கலாட்டாவை வச்சு வேணுனே பண்ணுறது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேலையை செய்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவாங்க தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ரோஹிணிக்கான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவிக்குள்ள குட்டி பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னா நம்ம மட்டும் இந்த குடும்பத்தை நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு பார்த்தா மீனாவுக்கு ஒரு மரியாதை வேறு கிடைக்க ஆரம்பிக்குது. ரவி மீனா கிட்ட போய் சொல்கிறாரு. இது இல்லாமல் மீனா வேற கையில் காசு இருக்கிறதுனால அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க அம்மாவும் எல்லாம் காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற திமிருக்கெல்லாம் சேர்த்து வச்சு, அவங்க ஆக்சுவலாக திமிரெல்லாம் இல்லை பாவம், ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க என்ன பண்ணலான்னு இருப்பாங்க அப்படின்னா அந்த பூக்கடையை தான் அடுத்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு தோணுது. பூக்கடை இங்கே இருக்க வேணாம், பூக்கடை வேற எங்கேயாச்சும் போடுங்க அப்படின்னா இப்போ அதில் 2 விஷயம் இருக்குது. பூக்கடை வேற எங்கேயாச்சும் இருந்தால் இப்போ மீனா இந்த மாதிரி டக்குன்னு இறங்கி போயிட்டு மேலே திருப்பி வேலை செஞ்சு திருப்பி போக முடியாது. 1ல் 1 தான் செய்ய முடியும். அப்போ வீட்டுக்கு வேலைக்கு வேணால் ஆள் வச்சுங்க, இனிமேல் நான் என் பூக்கடையை தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னாவாச்சு பரவாயில்ல. அதுக்கு முத்துவும் மீனாவும் முதல்ல நல்லா இருக்கணும். அப்போ தான் மீனாவால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இல்லைனா மீனா பல நேரங்களில் கொஞ்சம் பேசுகிறாங்க, அப்புறம் பூச்சி ஆயிடுறாங்க. முத்து தான் அதை சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் அவள் செய்ய மாட்டாள். வேலைக்கு ஆள் வச்சுங்க, ஆள் வைக்கிறதுல 3 பேரும் ஆளாலும் கொஞ்சம் காசு கொடுத்துடலாம். ரவி நீ கொடுத்துரு, மனோஜ் நீ கொடுத்துரு அப்படின்ட்டு. இப்போ இதில் மனோஜுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விவகாரம் வேறு வீட்டுக்கு அடுத்து தெரிய வரப்போது. அதில் நடக்க போகிற கூத்துக்கள் வேறு ஒரு பக்கம், தினேஷுக்கு 2 நாளில் ரோஹிணி காசு கொடுக்கணும்னு ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பல திருப்பங்கள் போயிட்டுருக்கு. ஆனாலும் முத்து மீனா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனாலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்னப்போ போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா முத்து மீனாவை அழ விட்டுட்டு நீங்கள் என்ன தான் மற்றவங்க மாட்ட விட்டாலும் அது ஒரு பெரிய சுறுசுறுப்பை கொடுக்கலங்கிறதான் உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு